குடந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல, இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்மொழி கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்கும் நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார் சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரிய சக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஏ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்துக்கு கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயியின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையாகவும் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக